ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் தான். தமிழில் அறநூல்கள் தொடர்பான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நாலடியார். பார்க்கலாங்களா? சங்க நூல்களை தான் வந்து 17 மேல் கணக்குன்னு சொன்னாங்க. மொத்தம் 18 இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்பாட்டு, எட்டு தொகை. ஓகேங்களா? சங்கம் மருவிய கால இலக்கியம் தான் அறநூல்கள்னு சொன்னாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. ஓகேங்களா? அதை தான் வந்து சங்கம் மருவிய காலம்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை தான் நம்ம இருண்ட கால இலக்கியம்னு அழைக்கிறோம். சங்கம் மருவிய கால இலக்கிய நூல்களை வந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொன்னது என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து மொத்தமே வந்து வெண்பாக்களால் ஆனது. ஓகேங்களா? இந்த சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்கள் தான் 17 கீழ்கணக்கு நூல்கள். இதுலேயும் 18 இருக்குது. என்னென்னு பார்க்கலாங்களா? அதில் மெஜாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநூல்கள், அதாவது நீதி நூல்கள்னு சொல்லக்கூடியது. 11 நூல்களும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஓகேங்களா, ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, திருக்குறள், முதுமொழி, காஞ்சி. இந்த பழமொழி 400, திருப்பஞ்சமூலம், ஏலாதி, திருக்குறள், முதுமொழி, காஞ்சி, இப்படி 11 நூல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே சொல்லிட்டேன்னா ஓகே. ஆமாம், 11 நூல்கள் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அகநூல்கள் 6 பார்க்கலாங்களா? ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை கார் 40. ஒரே ஒரு புறநூல் தான் களவழி 40. அதை எழுதியவர் வந்து பொய்கையார். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். 11 நூல்கள் இருக்குது. அதில் அகநூல்கள் வந்து 6, நீதி நூல்கள் 11, புறநூல் ஒன்று தான் களவழி 40. எழுதியவர் பொய்கையார். ஓகேங்களா? அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் புரியுதான்ட்டு. ஓகேங்களா? இதில் வேறு என்ன சொல்லலான்னு சொல்லுங்கள்.